அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான். ஸோ லாஸ்ட் வீடியோவோட பார்ட் 2 தான் இது, ஈத் vlogோட பார்ட் 2. ஸோ நாங்கள் அப்படியே சமைச்சு எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 1:30 ஆகிட்டு. ஸோ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அல்கூருக்கு தான் போயிருந்தோம். ஸோ அல்கூரில் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்கூரில் ஜூ இருக்குது. ஸோ பெரிய ஜூ இருக்குது அல்கூரில் தான். ஸோ அங்கே தான் போயிருந்தோம். ஸோ இங்கே வக்ராலெல்லாம் ஜூ இருக்குது, அது மினி ஜூ தான். ஸோ அங்கே பெரிய அனிமல்ஸ் எல்லாம் இல்லை, சும்மா சின்னது கோழி, ஆடு, மாடு இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ பெருசாக பார்க்குறதுக்கு நிறைய அனிமல்ஸ் இல்லை. பட் இங்கே அல்கூர் ஜூவில் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே இருக்குது. பட் வக்ரா மினி ஜூக்கு பேமெண்ட் எதுவுமே நம்ம கொடுக்க தேவையில்லை. பட் இங்கே ஆன்லைன் பேமெண்ட் கட்டாயம் நம்ம பண்ணணும். ஸோ பர் ஹெட் 15 ரியால். ஸோ சின்ன பிள்ளைகளுக்குன்னு சொன்னால் 10 ரியால் எடுப்பாங்க. ஸோ நாங்கள் பேமெண்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப பசியாக இருந்தது. நம்ம உள்ளுக்கு போயிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பாடு பார்த்திங்கன்னா பீஃப் பிரியாணி, அதுக்கப்புறமா தந்தூரி சிக்கன் ஃப்ரை, அதுக்கப்புறமா தயிர் சம்பல் அண்ட் அச்சார். இதுதான் சாப்பாடு. ஸோ 4 பேருமே இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேயே பள்ளியுமே இருக்குது. ஸோ நானுமே போயிட்டு பள்ளியில் தொழுந்துட்டு ஹஸ்பண்ட் வரும் வரைக்கும் இங்கே பெரிய பார்க் இருக்குது. ஸோ பெரிய ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ அங்கே தான் சாராவை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் தொழுதுட்டு வரும் வரைக்கும். லேடி லயன், இது பாய் லயன், கேர்ள் லயன் இல்லைங்க, பனி உள்ளவங்க. ஸோ நாங்கள் போனது கொஞ்சம் ஏர்லியர் டைம்ன்றதால் நம்ம நிறைய பார்க்க கிடைச்சிது. ஸோ இந்த பெரிய அனிமல்ஸ் பேந்தர், சீட்டா, அதுக்கப்புறமா லெப்பர்டு, டைகர், ஒயிட் டைகர் எல்லாமே இருந்தது, லயன் எல்லாமே இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு 5 o'clock அவங்க உள்ளுக்கு எடுத்து அதை மூடி வச்சுருவாங்க. ஸோ இது அந்த டென்ட்டுக்குள்ளே இருக்கிற டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் மார்னிங் 9 to 5 அந்த மாதிரி டைமுக்குள்ளே தான். ஸோ புள்ள சாரா ஃபர்ஸ்ட் டைமாக இது அதெல்லாம் பார்க்குறா. ஸோ அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணினா. அண்ட் உள்ளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அரப்ஸ்ட கல்ச்சரல் காவிங்ஸ் செவத்தில் வால் காவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களோட ட்ரெடிஷ்னலாக அவங்க ஒவ்வொன்று என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் காவிங்ஸ், அழகான காவிங்ஸாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அங்கே பார்த்துட்டு எங்கால மங்கி ஏரியாஸ் இருந்தது. ஸோ அதோட விளையாட்டுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அனிமல்ஸுக்கு ரொம்ப நல்ல ஸ்பேஷியஸான பிளேஸாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா அரேபியன் வுல்ஃப் இருந்தது. அண்டு நிறைய மங்கீஸ்லேயே வெரைட்டி, சின்னதுலேருந்து பெரிய குரங்கு வரைக்கும் இருந்தது. அண்டு சாரா ரொம்ப என்ஜாய் பண்ணியே பார்த்துட்டு இருந்தா. ஏன்னா மங்கீஸ் நார்மலி நல்லாவே நமக்கு விளையாட்டு காட்டும், அந்த மாதிரி அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அண்ட் அதுக்கப்புறமா சின்ன பிரேக் எடுத்து கொஞ்ச நேரம் டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்ப சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப பெரிய ஜூன்றதால், பெரிய பார்க்குன்றதால இது மிச்ச நேரம் டைம் எடுக்கும் இதை சுற்றி பார்க்குறதுக்கு. அண்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம காசு கொடுத்து போகிறதுக்கு ரொம்ப வர்த்தான பிளேஸ் ஒன்று தான். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னு சொன்னால், தொழுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கே ஆண்களுக்கும் சரி தான், பெண்களுக்கும் சரி தான், பள்ளிகள் தொழுறதுக்கான பிளேசஸ் இருக்கிறதே பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம்.
நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் சிலவங்க வந்து ஒகேஷனலி தான் தொழுவாங்க, ஃப்ரைடேஸில் தான் தொழுவாங்க, இல்லாட்டி நம்ம வந்து வெளியே போயிருக்கிறோம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் தொழுவ மாட்டாங்க, இல்லாட்டி வெளியே வந்து அதுக்கு அவங்க வந்து இந்த நொண்டி சாக்குலேயும் எக்ஸ்கியூசஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சில விஷயங்களில். ஸோ அல்லாவுடைய விஷயங்களில் நம்ம எந்த காரணத்தை கொண்டும் வந்து எக்ஸ்கியூசஸே சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னால் கால் கை இல்லாதவனுக்கே வந்து தொழுகிறது வந்து அல்ல எந்த இடத்துலையுமே அதுக்கான எக்ஸ்கியூஸ் தரவே இல்லை. ஸோ நீங்கள் படுத்த படுக்கையில் இருந்தாலும் நீங்கள் கண்ணால் கூடி தொழுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்படியே அதுக்கு கூட எக்ஸ்கியூஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதுக்கெல்லாம் கண்டிப்பாக எக்ஸ்கியூஸ் சொல்லவே இயலாது. ஸோ தொழுகாமல் நீங்கள் அமல்கள் செய்யாமல் உங்களோட நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மவுத்து வந்து நிச்சயமாக என்றைக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ உங்களோட காலம் வந்து முடிகிறதுக்கு இந்த டைம் அவுட் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் உங்களோட அமல்களை செஞ்சு உங்களோட கபருக்கான வெளிச்சத்தை நீங்கள் தேடிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நான் நிறையவே சொல்லணும்னு நான் நினைக்கிறது. பிகாஸ் ரொம்ப நமக்கு தெரிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறதால அதுலேயுமே நமக்கு ஒரு நன்மை ஒன்று கிடைக்கிது தான். ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நாளைக்கு தொழுவோம், நாளாண்டைக்கு தொழுவோம், அசர்லேருந்து தொழுவோம், மகரிப்லேருந்து தொழுவோன்னு வெயிட் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கான டைம் எடுத்து கண்டிப்பாக அதை வந்து செய்கிறதுக்கு பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே இருந்து கிளம்பி நாங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்புறம் நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பீச்சுக்கு டிராஃபிக்கால் போக முடியலை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டே வந்து எங்கே சரி போகலாம், இது ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டின்னருக்கு தான் போயிருந்தோம். நம்ம வந்து டின்னருக்கு எடுத்த சாப்பாடு என்னன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய மிக்ஸ்ட் பிளாட்டர் போட் ஒன்று தான் எடுத்திருந்தோம். இதில் வந்து பேட்டர்ட் ப்ரான்ஸ், அதுக்கப்புறமா கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கோஃப்தா, கெபாப், மட்டன் எல்லாமே இருந்தது. டூ டைப்ஸ் ஆஃப் ரைஸோட. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த டேயை வந்து நம்ம எண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. அப்புறம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வந்து சாராவையும் வந்து வெளியே கொஞ்ச நேரம் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். பார்க்கில் கொஞ்ச நேரம் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னு சொன்னால் ஈத் டேன்றதால ரொம்பவே க்ரௌடடாக இருந்தது. எங்கேயுமே வந்து வெஹிக்கல்ஸ் நிறைஞ்சி இருந்தது எங்கே போனாலுமே. ஸோ இங்கே வந்து செலிப்ரேஷன் தொடர்ந்து 3 நாளைக்கு இருக்கிறனால வந்து ஸோ நெக்ஸ்ட் டேயும் வந்து நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருந்தோம். The next day. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னு சொன்னால் ஈவினிங் மாதிரி ஒரு 3:30 அந்த மாதிரி நம்ம கத்தாரா தான் போயிருந்தோம். ஸோ கத்தாராவில் வந்து 3 days வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம். ஸோ காரை வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு நம்ம உள்ளுக்கு போயாச்சு. ஸோ ரொம்ப ஹஸ்பண்டுக்கும் வந்து டெய்லி ஒர்க் இருக்கிறனால ஷெடியூல்னால நமக்குமே வந்து ரொம்ப அதிகமாக வெளியே போக கிடைக்காது. எப்படா அந்த ஃப்ரைடே வரும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெருநாளைக்கும் பெருநாளைக்கு அடுத்த நாள் 2 நாளும் அவங்க வீட்டில் இருந்ததால் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது வெளியே போகிறதுக்கு மாதிரி. ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து பிள்ளைகள் எல்லாம் லைன் அப் பண்ணி ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. பார்த்தா அங்கே வந்து பிள்ளைகளுக்கு கிஃப்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றாங்க. ஸோ ஈவெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்தது. ஸோ கிஃப்ட்டுமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் கல்ஃப் கண்ட்ரீஸை பொறுத்த வரையில் அரபு பீப்புள் வந்து அரபு பிள்ளைகளுக்கு தான் மோஸ்ட்லி முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு அவங்களோட கண்ட்ரி மட்டும் இல்லை. ஸோ கத்தாரில் இருக்கிறோம்டா ஈஜிப்ஷியன், ஜோர்தான், துனிஷியன் இந்த மாதிரி அரபு கண்ட்ரிஸ் பிள்ளைகளுக்கு வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வந்து ரொம்ப இக்னோர் பண்ணுற மாதிரி சில இடங்களில் நடந்து கொள்வாங்க. எது வந்து பிள்ளைகளை ரொம்பவே நோகடிக்குமோ அந்த மாதிரி
வேலைகள் செய்வாங்க. ஸோ சம்டைம்ஸ் அது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். தேங்க் காட் அண்டு வந்து சாராக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஸோ அவக்குமே வந்து கிஃப்ட் ஒன்று கிடைச்சிருந்தது. ஸோ அப்படி கிடைச்சில்லாட்டி அவள் ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருந்திருப்பா. அதுக்கப்புறமா சாரா கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அங்கால நடக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கால வந்து ஸ்வாட் வச்சுட்டு அரப்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. ஸோ அதையுமே நம்ம போய்த்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு பேர் ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அண்டு பேர் மாதிரி அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு கேரக்டர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய கிட்ஸ் வந்து இதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சாராவுமே வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. ஸோ சாரா வந்து அதுக்கப்புறமா வந்து நம்மளோட தெரிஞ்ச ஃபேமிலி ஒன்றும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த பிள்ளைகளுமே கிஃப்ட் கிடைச்சிருந்தது. ஸோ அவங்கெல்லாம் அவங்களோட கிஃப்ட்ஸை பிரித்து பார்த்ததுக்கப்புறமா சாராக்குமே ரொம்ப ஈகராக இருந்தது அவளோட கிஃப்ட் என்னான்னு பிரித்து பார்க்குறதுக்கு. ஸோ அவளோட கிஃப்ட் வந்து ஒரு 360 டிகிரீஸில் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு பேர் ஒன்று தான், லைட் பண்ணி ரொட்டேட் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்ல கிஃப்ட் தான், வர்த்துன்னு சொல்லலாம், நல்லா இருந்தது. ஸோ பட் இந்த கிஃப்ட் எடுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1.5-2 hours கிட்ட லைன் பண்ணி பிள்ளைகள் நிறைய நின்றுட்டு இருந்தது. ஸோ நிறைய பிள்ளைகளுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 8 o'clock அந்த மாதிரி வந்து 8:30 மாதிரி ஃபயர் ஃபாக்ஸ் இருந்தது. ஸோ ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் காரில் போய்த்து இருந்து காரில் இருந்தே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காருக்கு போய்த்தோம். ஏன்னா வரும்போது ரஷ் ஆகிரும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபயர் ஃபாக்ஸையும் பார்த்து முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம டின்னர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு KFC தான் போயிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து அந்த ஃபேமிலி எங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அவங்களும் இன்னொரு அங்கிள் ஒன்றும் அதுக்கப்புறமா நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். KFCக்கு போயிருந்தோம். போயிட்டு அங்கேயுமே ஃபுட்டெல்லாம் நல்லா வந்து பிள்ளைகள் என்ஜாய் பண்ணினாங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு அண்டு 2 நாள் தான் வந்து நம்ம ஈத் வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஈத் vlog. உங்களுக்கு கண்டிப்பாக 2 vlogமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து என்னோடய சேனல் பார்க்குறவங்க வந்து புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு எப்போவுமே வந்து சேர்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.